எனக்கு முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டியாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்புள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், காலேஜஸ், கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட்லி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங்லேருந்தே வந்து கேட்டவண்ணமாகவே இருக்காங்க. சார் எங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்லைடிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை செகண்ட் ரவுண்ட் கால்ஃபர் வந்து விட்டுட்டாங்களா சார், அதை பற்றி ஒரு அப்டேட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு மார்னிங்லேருந்து நிறைய பேர் டெலிகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப் அந்த மெசேஜ்லேயும் சரி நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கேட்டவண்ணமாகவே இருக்காங்க. ஏன் அப்படி கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வரைக்கும் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் இதே ப்ராசஸ் தான் வந்து நேற்று வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று வரைக்கும் முடிஞ்சதுனால இன்றைக்கி வருமா வராதா அப்படிங்கிற கேட்கறதுக்காண்டியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்காங்க. கண்டிப்பாக ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டிஎன்ஏவை பொறுத்தாப்பில் இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக உங்களுக்கு வந்து எல்லா நியூஸ் சேனல், புதிய தலைமுறையிலேருந்து தந்தி டிவிலேருந்து எல்லா இதுலேயுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னும் எல்லாமே சொல்லுவாங்க நியூஸ் சேனல்லேருந்து. ஆனால் டிஎன்ஏவை பொறுத்தாலும் வச்சுக்கோங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியே தெரியாது. அதனால் நிறைய பேர் பயப்படவும் செய்கிறாங்க. சார் எங்களுக்கு மட்டும் தான் மெயில் வரலையா சார் அப்படின்னு பயப்படவும் செய்கிறாங்க. அப்போது ஓவராலாக வந்து என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை டிஎன்ஏ தரப்புலேருந்து. இது வரைக்கும் ஃபஸ்ட் லைடிங் ரிசல்ட்டும் வரல, செகண்ட் ரவுண்ட் கால் ஃபார்மே வரல. அதனால் யாரும் பதட்டப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து பதட்டப்படாதீங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து உங்கள் கூடயே இருப்போம். காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டிஎன்ஏவை பொறுத்தாப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து 51 காலேஜ் நேற்று வரைக்கும் சர்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசிலாம் வேறு காலேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஆர்ட்ஸில் படிச்சிருக்க நிறைய பேர் என்ன சொல்கிறது அப்படின்னா, நிறைய பேர் வந்து மிஸ்டேக் இருக்குது. 10th மார்க் ஷீட் வந்து கொண்டு வராமல் ஜெராக்ஸை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் ப்ராசஸ். ஜெராக்ஸில் அக்செப்டபிள் கிடையாது. செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அக்செப்டபிள் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ ரெடி பண்ணியே வைங்க கண்டிப்பாக மேக்ஸிமம். அதனால தான் அவ்வளோ டிலே வந்து ஆச்சு. நேற்று வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு 72 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து கூப்பிட்றாங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வரல அப்படிங்கிற தகவலுமே இருக்குது. அந்த சீட்லாம் வந்து உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் சீட் இருக்கலாம், கோயம்புத்தூர் காலேஜில் 2-3 சீட் இருக்கலாம், மதுரை காலேஜில் ஒரு சீட் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லைடிங்கில் மூவ்மெண்ட் நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது பெட்டர் காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் ஸ்லைடிங் கொடுங்க. 1100 சீட்டு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லைடிங் கொடுத்தா மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்க நம்மளே வந்து படித்து சொன்னோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 84% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. மொத்தம் வந்து என்ன அப்படிங்கன்னா 4500 ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எப்போ சார் வரும் அப்படின்னா, நேற்று வரைக்கும் ப்ராசஸிங் இருந்தால் இன்றைக்கி ஈவினிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் ஒரு 9 o'clock தான் யூனிவர்சிட்டியே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ வந்து என்ன அப்படிங்கன்னா, நேற்று ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கவுண்ட் பண்ணணும், அந்த சீட்லாம் வேக்கண்ட்டாக காட்டணும். அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சிஸில் ஜாயின் பண்ணணும், கம்யூனிட்டி வைஸாக ஆர்டர் வைஸாக எடுக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும், கட் ஆஃப் வைஸாக வந்து கொடுக்கணும். அது வந்து சாஃப்ட்வேர் தான். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, ப்ராசஸிங் வந்து மோர் தென் ஒரு 5 hours ஆகும் அப்படிங்கிறத யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஈவினிங் வரும். இல்லை நம்ம எப்போ வந்தாலும் ஃப்ரைடே வந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்தே இருப்போம். டைம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன். டைம் ஃப்ரெண்ட்ஸ்.